நாம யாரை உயிரா நினைக்கிறோமோ அவங்க நம்மளை விட்டுட்டு போகும்போது அந்த வலி ரொம்ப கொடுமையா இருக்கும். முதல்ல நீ என்னை விட்டுட்டு போன, அதுக்கப்புறம் அம்மு நம்ம எல்லாரையும் விட்டுட்டு ஒரேடியா போயிட்டா. ஆலியா அவ செஞ்ச தப்புக்கு இப்ப ஜெயில இருக்கா. அதான் நினைச்சாலும் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ இப்ப யாரை தேடிக்கிட்டு இருக்கியோ அவங்க இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்ல. அது யாருன்னு தெரிய வரும்போது அதை ஏத்துக்கவோ அதை தாங்கிக்கவோ என் மனசுக்கு சக்தி இல்லை. உண்மையை சொல்லணும்னா அது யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்னு எனக்கு தோணுது. அவங்களுக்கு கிடைக்க போற தண்டனையை விட எனக்கு ஏற்பட போற அதிர்ச்சியை நினைச்சா பயமா இருக்கு. அதனால எனக்கு உண்மையும் தெரிய வேண்டாம், என்னை விட்டு யாரும் தூரமாகவும் போக வேண்டாம்னு நினைக்கிறேன். அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்திருக்கேன். நேரம் காலம் பார்க்காம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எல்லாரோட ஆசையும் நிறைவேற்றி வைக்கணும்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வாழணும்னு நினைச்சேன். இன்னைக்கு அந்த பாழா போன பணத்தினால என் குடும்பமே சுக்குநூறாயிடும் போல இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா என் குடும்பத்தை கரையா மாதிரி அரிக்கிறதுக்குள்ள எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். என் குடும்பத்தை காப்பாற்ற ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவங்க எல்லாருக்கும் சமமா இந்த பணத்தை பிரிச்சு கொடுத்துடலான் இருக்கு. உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. கடவுளே, இவர் ஏன் இவ்வளவு நல்லவரா இருக்காரு? இந்த உலகத்தை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. இவருக்கு துரோகம் பண்றவங்களுக்கே இவர் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரே. தான் குடும்பத்துக்காக இவ்வளவு பெரிய தியாகத்துக்கு தயாராயிட்டாரு. எல்லாத்தையும் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க எங்க போவீங்க? எனக்கு என்ன, நான் எங்க வேணா போவேன். ஏதாவது ஒரு புது இடத்துக்கு போய் என் சின்ன குடும்பத்தோட ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிப்பேன். இங்க இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, அங்க நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பேன். நான், என்னோட குழந்தை தனு, இதெல்லாம் நடக்கணும்னா நீ சரின்னு சொல்லணும். எனக்காக என் குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக அந்த பணத்தை பிரிச்சு கொடுத்துடலையா? அப்படி பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும் நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா. அது ஒண்ணுதானே எல்லாருக்கும் பிரச்சனை. வேற என்ன பிரச்சனை இருக்க போகுது? உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் இந்த ப்ராப்பர்ட்டியையும் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமும் தனு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கூட வாழ்வான்னு நினைச்சீங்கன்னா உங்களை விட முட்டாள் இந்த உலகத்துல வேற யாரும் இல்ல. அப்படின்னா தனு என் பணத்துக்காக தான் என் கூட இருக்கான்னு சொல்ல வரியா? ஆமா, என்னைக்கா இருந்தாலும் என்கிட்ட இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் நீங்க திருப்பி வாங்கிடுவீங்கன்ற நம்பிக்கையில தான் அவ உங்க கூட இருக்கா. உங்ககிட்ட எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா உங்களையோ உங்க குடும்பத்தையோ அவ மதிக்க மாட்டா, தூக்கி எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பா. வாய்க்கு வந்தபடி பேசாத. தனு என்ன மனசார விரும்புறா. என் குழந்தைக்கு அம்மா ஆக போறா. அவ எந்த நிலைமையிலும் அவன் என்னை விட்டு போக மாட்டான். இது எல்லாத்தையும் நீங்க என்ன நம்ப வைக்கிறதுக்காக சொல்றீங்களா, இல்ல உங்க மனசுக்கு பொய்யான ஆறுதலை கொடுத்துக்கிறீங்க? உங்க உள் மனசை கேட்டு பாத்தீங்கன்னா அது சொல்லும் தனு ஏன் உங்க கூட இருக்கான்னு உங்களுக்கு புரியும். சரி, அதெல்லாம் உங்க பிரச்சனை. இப்போதைக்கு என்னால எதையும் திருப்பி தர முடியாது. அம்முவை கொலை செஞ்சவங்களை கண்டுபிடிச்சு தண்டிக்கணுங்கிறது மட்டும்தான் என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.